ஜனநாயக செயல் கட்சியான டிஏபி இன அடிப்படையிலான அடையாளத்தை அல்லாமல் திறன், நேர்மை மற்றும் சேவை செய்யும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையிலான தலைமைத்துவத்தையே எப்போதும் ஆதரித்து வருகிறது. தலைமைத்துவம் என்பது ஓர் இன உரிமை அல்ல, அது நம்பிக்கை மற்றும் திறமை மூலம் சம்பாதிக்கப்படுகிறது. எனவே பினாங்கில் ஏன் இந்தியர் ஒருவர் முதல் அமைச்சர் பதவிக்கு நியமிக்கப்படவில்லை என்ற கேள்வியே அடிப்படையற்றது என டிஏபியின் 3 இளம் தலைவர்கள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன், ஸ்லாங்கோர் கொத்தகமுடிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன், பாகண்டாலம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் ஆகியோரே அம்மூவர் ஆவர். பினாங்கில் இந்திய முதல் அமைச்சர் என கேள்வி கேட்கும் மலேசிய இந்தியர் மக்கள் கட்சியான MIPP முதலில் பெரிகாத்தா நேஷனல் கூட்டணி ஆளும் மாநிலங்களில் அது குறித்து கேட்கட்டும். கடா, தெலங்கானா, கிளாந்தான் மாநிலங்களில் இந்தியர் ஒருவரை முதல் அமைச்சர் பதவியில் அமர்த்திவிட்டு பிறகு பினாங்கு மாநில பஞ்சாயத்துக்கு வாருங்கள் என அம்மூவரும் சவால் விட்டனர். பினாங்கில் இந்திய சமூகத்துக்கு துணை முதல் அமைச்சர் பொறுப்பை உருவாக்கி தந்ததே டிஏபி தான் என்பதை மறந்திட வேண்டாம் என அக்கூட்டறிக்கையில் அவர்கள் சுட்டிக்காட்டினர். பினாங்கில் ஏன் இந்தியர் ஒருவர் முதல் அமைச்சராக நியமிக்கப்படவில்லை என MIPP தகவல் பிரிவு தலைவர் சுதன் மூக்கையா முன்னதாக கேள்வி எழுப்பியிருந்தார்.